பிக் பாஸ்க்கு அப்புறம் கனி. பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் கனியாக தாங்க இருப்பேன். இனிமே என்னன்னா, எனக்கு பிக் பாஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு யாராவது பிடிக்கலன்னா நான் ஒதுங்கிடுவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களோட நெகட்டிவிட்டி என்ன பாசிட்டிவிட்டி இதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட அவங்களை ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தை பிக் பாஸ் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அப்படி ஒரு கனியாக நான் இருப்பேன். இனிமேல் நான் கண்டிப்பாக ஒதுங்கி போக மாட்டேன். ப்ளஸ் அண்ட் மைனஸோட மனுஷங்களை ஏற்றுக்கிற தன்மை எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சேதுபதி சார் எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இன்னும் நான் எபிசோட்ஸ் பார்க்கலங்க. எங்களுக்கு உள்ள பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, யார் தப்பு பண்றாங்க, நான் என்னோட புரிதல், நாங்க உள்ள பேசிக்கும் போது வெளியில மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்வியை அவர் நமக்கு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அதுக்கு அவர் வந்து நம்மளுக்கு விளக்கம் மக்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம மூலமா நான் கேட்டுட்டேன், இவங்களோட ஆன்சர் இதுதான் நம்ம மூலமா மக்களுக்கு கொடுக்குறாருன்றது தான் எங்களுக்கு உள்ள புரிதலா இருந்தது. ஸோ அப்படிதான் பெரிய பெரிய பிரச்சனை, இப்போ பிரஜன் மேல ஒரு பிரச்சனை வரும்போது, சாண்ட்ரா மேல ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் மேல ஒரு பிரச்சனை வரும்போது, பார்வதி மேல பிரச்சனை வரும்போது வினோத் சார் அப்படி கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.